பாஜக ஆலோசனைப்படி தொடங்கப்பட்டதுதான் தவேக. அவர்களின் வழிகாட்டுதலில் ஆட்சி நடத்துகிறார் விஜய். தமிழக அரசியலில் சினிமா நட்சத்திரங்களின் வரவும் அவர்கள் புதிய கட்சி தொடங்குவதும் புதிய விஷயமல்ல. ஆனால் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியதில் இருந்தே அதற்கு பின்னால் பாஜகவின் அரசியல் வியூகம் இருப்பதாக ஒரு வலுவான விவாதம் அரசியல் தளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தவேக என்பது பாஜகவின் ஆலோசனைப்படி தொடங்கப்பட்ட கட்சிதான். அவர்களின் மறைமுக வழிகாட்டுதலின்படிதான் விஜய் செயல்பட்டு வருகிறார் என்ற விமர்சனத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அடுத்தடுத்து அரங்கேறிய நிகழ்வுகள் தவேக என்பது பாஜகவின் இன்னொரு கிளை அமைப்புதானோ என்ற சந்தேகத்தை உறுதிப்படுத்துகின்றன. பாஜக பின்னணியில் இருந்து தவேகவில் இணைந்த முக்கிய புள்ளிகள். இக்கட்சியின் கொள்கைகளோ அல்லது விஜயின் தனிப்பட்ட அரசியல் நகர்வுகளோ ஒருபுறம் இருந்தாலும் கட்சியில் இணையும் முக்கிய நிர்வாகிகளின் பின்னணி இந்த சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது. நிர்மல் குமார் வருகை. பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் நிர்மல் குமார். அண்ணாமலையுடனான கருத்து வேறுபாடு காரணமாக அவர் பாஜகவிலிருந்து விலகியபோது அவர் தவேகவை நோக்கி நகர்ந்தது தற்செயலானது அல்ல என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். பாஜகவின் தேர்தல் வியூகங்களையும் டிஜிட்டல் அரசியல் நகர்வுகளையும் நன்கு அறிந்த ஒருவரை விஜய் தனது கட்சியில் முக்கிய பொறுப்பில் இணைத்து கொண்டது பாஜகவின் வழிகாட்டுதல் இருப்பதற்கான முதல் புள்ளி என்கிறார்கள். அருண் ராஜ் IRS சோதனை முதல் நட்பு வரை. மத்திய அரசின் வருமான வரித்துறை அதிகாரியாக பணியாற்றியவர் அருண் ராஜ். சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் விஜய் வீட்டில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தியபோது அந்த சோதனையை முன்னின்று நடத்திய அதிகாரிகளில் அருண் ராஜும் ஒருவர். அப்போதுதான் விஜய்க்கும் அருண் ராஜுக்கும் இடையே நெருக்கமான நட்பு உருவானதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் மீது எந்தவொரு பெரிய சட்டப்பூர்வ வழக்கோ அல்லது மேல் நடவடிக்கைகளோ பாயாமல் அந்த விவகாரம் சுமூகமாக முடிந்ததற்கு இந்த அதிகாரியின் பின்புலமும் டெல்லி மேலிடத்தின் சிக்னலும்தான் காரணம் என்ற பரவலான பேச்சு அரசியல் வட்டாரத்தில் உண்டு. மின்னல் வேக ராஜினாமாவும் கட்சி இணைப்பும். பொதுவாக மத்திய அரசு பணியில் இருக்கும் ஓர் IRS அதிகாரி தனது பதவியை ராஜினாமா செய்தால் அதற்கு ஒப்புதல் கிடைக்க பல மாதங்கள் ஆகும். ஆனால் அருண் ராஜ் தனது பதவியை ராஜினாமா செய்தவுடன் மத்திய பாஜக அரசு அதற்கு மின்னல் வேகத்தில் உடனடியாக ஒப்புதல் வழங்கியது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அப்படி ஒப்புதல் கிடைத்த அதே வேகத்தில் அவர் தவேக கட்சியில் இணைந்தது இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட டெல்லியின் திரைமறைவு அரசியல் திரைக்கதை என்பதை உறுதிப்படுத்துவது போல் அமைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நகர்வு அமித்ஷா சந்திப்பு. இந்த விவாதங்களுக்கு மிகச்சிறந்த சான்றாக அமைந்தது முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையனின் அதிரடி அரசியல் நகர்வுதான். 2025 அக்டோபர் 31 அன்று செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்ட அடுத்த சில நாட்களிலேயே அவர் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை ரகசியமாக சந்தித்து பேசுகிறார். இந்த டெல்லி சந்திப்பு நடந்த சில வாரங்களில் அதாவது 2025 நவம்பர் 27 அன்று அவர் அதிகாரப்பூர்வமாக தவேகவில் இணைகிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு மூத்த தலைவர் தவேகவில் இணைவதற்கு முன்பாக பாஜகவின் டெல்லி மேலிடத்தை ஏன் சந்திக்க வேண்டும்? இந்த நிகழ்வு இவை அனைத்தும் பாஜக RSS கூட்டணியின் நேரடி ஆலோசனையின் பேரில்தான் நடந்துள்ளன என்பதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. இது தெரியாத தமிழ்நாட்டு மக்கள் தான் பாவம்.